அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன். நான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேங்கிறதுனால நைட் டின்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் தேங்காய் பாலில் ஜவ்வரிசியும் காய்ச்சி வச்சுருக்கேன். இது ஜவ்வரிசி பாயாசம். எப்படி காய்ச்சணும் அப்படின்னா, கொஞ்சமாக ஜவ்வரிசியை ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கிறேன். அடுத்து ஆரோக்கிய பால் பாக்கெட்டு 1/4 லிட்டர் நல்லா வத்த காய்ச்சி அதோடு இதை சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஜவ்வரிசி வந்து திக்காக வந்ததுக்கப்புறமா தேங்காய் பாலை நல்லா கட்டி பால் தலைப்பால் தனியாகவும் செகண்ட் பால் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் செகண்ட் பாலை முதல்ல ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு சீனியும் அதோட சேர்த்து நல்லா கலந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் தடப்பாலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். பால் காய்ச்சும் போது ஏலக்காய் போட்டு தான் காய்ச்சிருந்தேன். தேங்காய் பால் சேர்த்து 5 செகண்ட்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து கொஞ்சமாக ஒரு பேனில் நெய் விட்டு பாதாம், முந்திரி, அப்புறம் திராட்சை போடுவோம். திராட்சை வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாமே வேஸ்ட்டாக போகிறதுனால இன்றைக்கி நான் திராட்சை இதெல்லாம் சேர்க்காமல் வெறும் அண்டிப்பருப்பு பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஜவ்வரிசியை வந்து தலைப்பால் எப்போ சேர்க்கணும்னா லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கூடாது. இல்லாட்டி திட்டாக தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் மேல் டாப்பில் ஜவ்வரிசியில் தெரியும். அதனால் எப்போவுமே தலைப்பால் ஸ்டவ் ஆஃப் பண்ணுற டைமுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடி மட்டும் தான் சேர்ப்பேன். அதே மாதிரியே சேர்த்து ஜவ்வரிசியும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோந்தாங்க, சுவையான தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.